ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್. ಹೌದಾ, ಒಬ್ಬರೇ ಓಡಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಭಯ ಆಗಲ್ಲ? ಹೌದಾ ಹೌದಾ, ಭಯ ಆಗಲ್ಲ? ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಾಯ್. ಹೋಗ್ತೀನಿ. ತುಂಬ ಹೊತ್ತಾಯ್ತು ನಾನು ಬಂದು. நான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். இவங்களும் அங்கே வரைக்கும் என் கூட வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அம்ஷிகா, டெரினா, ಚೈತ್ರ. ತಮಿಳ್ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ತಮಿಳು? ಹೇಗೆ? ஓ பாருங்க, இந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் கூட வருமா தெரியுமா? எல்லி ஏனாದ್ರೂ மாத்தாடு, ஏதாவது பேசு பார்க்கலாம் தமிழ்ல. எந்த கொழும்பு? எந்த கொழும்பு? நல்லாவே பேசுறேன், என்னை விட நல்லாவே பேசுறேன். ஆயிடுச்சு. ಆಮೇಲೆ ಅப்புறம் ಅப்புறம் ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿ. ಪೇರಿಂದ. ಓಕೆ, ಅಷ್ಟೇ. என்னோட தமிழை விட உன்னோட தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பேசுற. ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾರಾ ನಿಮ್ಮ ಟೀಚರು? ಈ ಥರ சாரி, இப்படி சோலோ ட்ராவலிங் வந்தால் எத்தனை பேரை நம்ம ஒரு நாளில் மீட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க. சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்கள வரைக்கும், அங்கிள் ஆண்டி ஏஜ் வரைக்கும், ஆயா வரைக்கும் கூட நம்ம பேசியிருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு இப்போது புது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயா பேசினாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அவங்க எவ்வளோ நல்லா ஸ்மைலி ஃபேஸோட பேசினாங்க. இந்த சின்ன சின்ன பசங்க இங்கே லோக்கலில் சுற்றுற பசங்க தான், இவங்க எவ்வளோ நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ஏதோ ஒன்று வந்து இங்கே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. மேபி அவங்க நேச்சரில் இந்த காம் மைண்ட் செட்டோட வளர்ந்ததுனால அப்படி இவ்வளோ எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இன்பில்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லி நேச்சர், அவங்களா வந்து இனிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கூச்சப்பட்டாலும் அவங்களே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. நல்லா இருக்குது ಕೂರ್ಗ್ ಇದೆಲ್ಲವೇ. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? ಮನೆ ತೋರಿಸ್ತೀರಾ? ನಿಜ? ಹ್ಞೂ ಬನ್ನಿ. ಹೆಂಗೆ ಹೋಗೋದು? ಒಳಗಡೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಯಾರು ಏನು ಹೇಳಲ್ಲ? ಹಾಂ ಸರಿ ನಡಿ, ಸುಮ್ಮನೆ ನೋಡೋಕ್ಕೆ ಅಂತ. இவங்க வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா? அவங்க வீடு அதெல்லாம் சுற்றி காமிப்பாங்களா? பார்க்கலாமே வில்லேஜில். ಹಾಂ, ಎಷ್ಟು ದೂರ? ಹಾಂ சரி, நம்மளுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த காட்டில் தான் இவங்க இருக்கிறது, இவங்க வீடு இங்கே தான். அண்ட் இவங்க வந்து ட்ரைபல்ஸு. ஸோ ட்ரைபல்ஸோட கல்ச்சர் எப்படி இருக்கும், அவங்க வீடு எப்படி இருக்கும் போய் பார்க்கலாமே. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சரி, நம்ம திருப்பி மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து போகிறோம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. ನಾನು ಸ್ಕೂಲ್, ನಾನು 10th ಕ್ಲಾಸ್. ನಿಜಾನ ಸುಳ್ಳ? 10th ಮತ್ತೆ ಎಷ್ಟಿರ್ಬೋದು ನಾನು? ಕಾಲೇಜ್ ಇರ್ಬೋದಾ? ಓಕೆ, ಡಿಗ್ರಿ ಆಗಿರ್ಬೋದಾ? ಓಕೆ, ಹ್ಞೂ ಸರಿ, ನೀವು ಹೇಗಂದ್ರೆ ಹಂಗೆ. ನನಗೆ ನಿನ್ನ ಥರ ಇಬ್ರು ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಹ್ಞೂ ನಿಜ ಆಗಿದೆ, ನಿನಗಿಂತ ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ನನಗೆ. ನೀನು ಎಷ್ಟನೇ ಕ್ಲಾಸು? 5. ಇವರು 4. ನೀವು ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ? ಬರೀ ಚೈತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾಳೆ. ನೀವು ಮಾತಾಡಿ, ಹೇಳಿ ಏನಾದರೂ. ಒಂದೇ ஸ்கூலா நீவெல்லாம்? ரொம்ப காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
போக வேண்டியதா இந்த பசங்களை நம்பி, ஒன்றும் பண்ண முடியாது. போய் பார்க்கலாம். ஆனால் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. இந்த பொண்ணு வந்து சைத்ரா சூப்பராக பேசுதுப்பா. நல்லா கேள்வியெல்லாம் கேட்குது. என்ன இங்கே பாருங்கள், இது எவ்வளோ காடாக இருக்குது. இந்த 3 பசங்க அப்படியே சுற்றுறாங்க, விளையாடுறாங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன். ஓடி ஓடி வராங்க, விளையாடுறாங்க. நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பசங்களை வந்து கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்டில் விடுறதுக்கே வந்து ஒரு ஆள் கூட இருக்கணும். பயந்து பயந்து தான் வந்து நம்ம வளர்க்குவோம். இவங்க பாருங்கள், நேச்சரில் அவங்களும் சேர்த்து மிங்கல் ஆகிட்டாங்க. நேச்சரில் அவங்களும் ஒன்று தான். அப்படி நல்லா ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி வளர பசங்களுக்கு. மெச்சூரிட்டியும் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இந்த ரூட்டில். இன்னும் நடந்துகிட்டே இருக்கோம். இன்னும் அவங்க போயிட்டே இருக்காங்க. எனக்கு சுத்தமாக முடியல. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ನಿಮ್ಮ ಮನೆ. ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வீடு. அது அங்கே ஒரு சின்ன வீடு இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட வீடா. போன்சாய் பிளான்ட்டா இங்கே பாருங்க. இது வந்து நர்சரியிலலாம் கிடைக்கும். ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க பாட்டில் வச்சுட்டு. இங்கே பாருங்கள் எப்படி வளர்க்குது. ரோட் சைட்லேயே கிடைக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சிட்டியில் பாட்டில் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸு. நர்சரிக்கு போனால் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சொல்லுவாங்க. ಏನಿಲ್ಲ ಅಣ್ಣ, ಸುಮ್ಮನೆ ನೋಡೋಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. ಮಕ್ಳು ಕರ್ಕೊಂಬಂದ್ರು. ನಾನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ರು. ನಾನು ಬೆಂಗಳೂರಿಂದ. ನಮಸ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿದೆ ನಿಮ್ಮದು ಮನೆ. ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದು, ಮಕ್ಕಳು ಸಿಕ್ಕಿದ್ರು, ಸರಿ ನೋಡೋಣ ಅಂತ ಬಂದೆ. எவ்வளோ அழகாக இருக்குது இவங்க வீடு. சுற்றி செடி இருந்தாலும், இவங்க இருக்கிறதே காட்டுக்குள்ளே தோட்டத்தில் இருந்தாலும், அவங்க வீடு சுற்றி இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துருக்காங்க. ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಾ ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ? ಇಲ್ಲಿ ತೋಟದಲ್ಲಿನೇ. ಹೌದಾ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಇಲ್ಲಿ. ಹಲೋ, ಏನಾದರೂ ಹೇಳು. ಏನು ನಿನ್ನ ಹೆಸರು? ಬೋಪಣ್ಣ. ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? ಹೋಗಲ್ಲ? ಯಾಕೆ? ಯಾವಾಗ ಹೋಗ್ತೀಯಾ? ಏನು ಏನಂತೆ? ಸಣ್ಣವನ? ಓ, ನೀನು ಸಣ್ಣವನಾ? ಚಿಕ್ಕವನ? ಯಾವಾಗ ಹೋಗ್ತೀಯಾ? ಮತ್ತೆ ದೊಡ್ಡವನಾದ್ಮೇಲೆ ಹೋಗ್ತೀಯಾ? ಓಕೆ, ಗುಡ್ ಬಾಯ್. ಚೈತ್ರ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಹೇಳು ಮತ್ತೆ, ಬಾಯ್ ಹೇಳು. ಬಾಯ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಏನು ಬಾಯ್ ಅಂದ್ರೆ? ನಿನ್ನ ಹೆಸರು ಬೋಪಣ್ಣ. ಬಾಯ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಹೋಗೋದಾ? ಹೋಗ್ಲಾ ಮತ್ತೆ? ಬಾಯ್. ಬರ್ತೀನಿ ಅಮ್ಮ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஸ்டார்டிங்கில் அவங்க பார்த்தீங்களா, அந்த அங்கிளோ இல்லை அந்த அக்காவோ யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர் வந்து வீட்டுக்குள்ளே வராங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்மைலி ஃபேஸோட வெல்கம் பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யாராவது வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வந்தால் யார் நீங்கள் அப்படின்னு உடனே கேட்டுடுவோம். இவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மைலி ஃபேஸோட கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளா சொல்கிற வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்கல. நான் சொன்னேன் இந்த மாதிரி
ட்ராவலரு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பசங்க கிடைச்சாங்க, வீட்டுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே ஓகே பரவாயில்ல பாருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு வெல்கமிங்காக இருக்காங்க பீப்புள் இங்கே. அவங்களுக்கு பாருங்கள், அவங்க எதுவுமே படிக்கலை, பார்த்தாலே தெரியும் படிக்கலை, ஆனாலும் அவங்களுக்கு நாகரிகம் அப்படின்னு ஒன்று தெரியும். இதுதான் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டடுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்மளோட பிஹேவியரோ, நம்மளோட கேரக்டரோ, நம்மளோட மைண்ட் செட்டோ, இதெல்லாமே தான் நம்ம வந்து எஜுகேட்டட் ஒரு அன்எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இவங்க வந்து 100% பியூர் எஜுகேட்டட் பீப்புள். பார்த்துட்டோம். எப்படி இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த நேச்சருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடு, அவ்வளோவா எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் எல்லாரோட ஃபேமிலிஸ்லேயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருமே ஒருத்தரோட லைஃப் இன்னொருத்தருக்கு அது நல்லா தான் பெட்டராக தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரியும். திருப்பி நம்ம இந்த காட்டுக்குள்ளே தனியாக இவ்வளோ தூரம் போகணும். ஹே, இந்த ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே, நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, செடி நிறைய இருக்குது. கூர்க் வில்லேஜஸ்ஸு எக்ஸ்ப்ளோரிங். இந்த மாதிரி வில்லேஜஸ், இந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் வில்லேஜுக்கு போனால் தான் அந்த ஊர் என்னான்னு சொல்லியே புரியும் எக்ஸாக்டாக. எல்லோரும் இப்போ தான் போகிறாங்க. இப்போது நம்ம காலையில் வரும்போது எந்த ஒரு வெஹிக்கல்ஸ் இல்லை, இப்போ நிறையா வெஹிக்கல்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ போகிறாங்க. ஆனால் நான் பார்த்துருக்குற அந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ இவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபாக் எல்லாமே போயிடுச்சு, வெயில் வந்துச்சு. ஸோ அந்த பியூட்டி இப்போ இல்லை. எப்படி இருந்தாலும் நான் பெஸ்ட்டு பார்த்துருக்கேன் மார்னிங். ஓகேங்க, இன்றைக்கி வந்து இந்த கபே ஹில்ஸோட ட்ரக்கிங் அண்டு அந்த வில்லேஜில் இருக்கிற ட்ரைபல் ஃபேமிலி கூட ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாமே முடிஞ்சிச்சு இந்த வில்லேஜில். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம புத்தாரி செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு தான் மெயின் இங்கே நம்ம வந்ததே. ஸோ அது ஈவினிங் தான் நடக்கும். இப்போ 12 மணி ஆகுது டைமு. இங்கத்துலேருந்து நான் வந்து 6 கிலோமீட்டர் வெளியில் இருக்கிற அந்த இங்கே பேரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வாயிலே வரமாட்டேங்குது. ஸோ அந்த மெயின் ரோட்டில் நம்ம ஆட்டோ ஏறினோமே வரும்போது அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறமா அங்கத்துலேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இகுத்தப்பா டெம்பிள் 12 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அங்கே தான் ஈவினிங்லேருந்து நம்மளுக்கு புத்தாரி செலிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது நான் அங்கே போய் ரீச் ஆகணும். இங்கத்துலேருந்து எனக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும், ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. கீழேனா மெயின் ரோடுக்கு போயிட்டு ஒரு ஆட்டோவை பேசிட்டு வந்தேன். இப்போ போகும்போது இங்கே ஏதாவது வண்டி கிடைக்குமா இல்லையா, இல்லை வேறு யாச்சும் லிஃப்ட் கேட்கலாமான்னு நிறையா தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இங்கேருந்து நான் எப்படி வெளியில் போகிறதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.